Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD 8 years of legacy in consumer goods. விஜயனுடைய மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு வந்து மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மாநாட்டை எப்படி பார்த்தீங்க ஃபர்ஸ்ட்? இல்லை, அதாவது மாநாடு நல்லா தான் நடந்துருக்குது. நல்லா கூட்டம் காமிச்சிருக்கிறாங்க. என்னென்னா, நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு ஆனால் பேஷண்ட் டெத்துன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நல்ல கூட்டம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த தலைவர், கட்சியுடைய தலைவர் விஜய் அவர் பேசுகிறத தான் வந்து எல்லாருமே வந்து அதை யாரும் ரசிக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் வந்து முணுமுணுக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னப்பா இது இந்த மாதிரி இல்லை, சோஷியல் மீடியாலாம் பார்த்தா அவர் பேசினதான் வச்சு எல்லோரும் ஃபயர் விட்டுட்ருக்காங்க. இல்லை, அது அவங்களுக்கு ஜிடிபிக்காக சொல்லியிருப்பாங்க. அதாவது யாராக இருந்தாலும், அது தேசிய கட்சியாக இருந்தாலும் இல்லை மாநில கட்சியாக இருந்தாலும், விமர்சனம் பண்ணுறது வேறு, அது மேடை நாகரிகம் அதெல்லாம் இருக்குது. நேரடியாக ஒரு முதலமைச்சர் வந்து அங்கிள் அப்படின்னு டாட்டா காமிச்சு சொல்கிறது, அதெல்லாம் வந்து யாருமே அதை வந்து ஏற்றுக்கலை, யாருமே அதை ரசிக்கலை. விமர்சனன்றது பண்ணலாம், அது நேரடியாக கொச்சி அது மாதிரி பேசுகிறது அது யாரும் ஏற்றுக்கலைன்ற மாதிரி தான் அது. அதனால் அவர் கொஞ்சம் மாற்றி பேசியிருந்தாருன்னா மக்கள் இன்னும் விரும்பியிருப்பாங்க, ரசித்திருப்பாங்க, இன்னும் கூட அவர் மேலே வந்து ஃபெய்த்தாக இருந்திருப்பாங்க. இல்லை, முதலமைச்சர் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றினா, அதாவது திரைப்படத்தில் பேசுகிற வசனம் மாதிரியும் திரைப்படத்தில் நடந்துக்கிற ஒரு காட்சி மாதிரியும் வந்து மக்கள் மத்தியில் பொதுவெளியில் அந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து யாரும் ஏற்றுக்கலை. அது வந்து அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும், அவ்வளோதான். இல்லை, இப்போ முதலமைச்சரை விஜய் வந்து அங்கிள்னு கூப்பிட்டதுக்கு திமுக காரங்களை விட எதிர்நிலையில் இருக்கிறவங்களும் சேர்ந்து கோவப்படுறீங்களே. திமுக காரங்க எந்த அளவு கோவப்படுறாங்களோ அதே மாதிரி திமுக எதிராக இருக்கிறவங்களும் வந்து கோவப்படுறதுக்கு என்ன ரீசன்? அதாவது யாராக இருந்தாலும் இப்போ பிரதமர் கூட தான் ஒரு மாதிரி பேசினார். அதுபோல் யாரையுமே இப்போ ஒரு கட்சி தலைவர், இப்போ உதாரணத்துக்கு எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடியார் அந்த மாதிரி சொன்னாலும் அது கேட்க தானே செய்வாங்க. யாராக இருந்தாலும் ஏங்க அந்த மாதிரி பேசக்கூடாது, கொச்சையாக பேசக்கூடாதுங்க, விமர்சனம் பண்ணுறது வந்து அதுக்கு ஒரு முறை இருக்குதுங்க, மேடை நாகரிகம் இருக்குது, அது போல் பண்ணுங்க. விஜயும் உதயநிதி ஸ்டாலினும் வந்து நண்பர்களாக இருந்தவங்க. முதலமைச்சருடைய வீட்டில் நடந்த பல விசேஷங்களுக்கு விஜய் போயிருக்கிறார். அப்போ கூப்பிட்டு அதே பழக்கத்திலே கூட ஒரு அங்கிள்னு கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? திமுகவினரே வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, முதலமைச்சரை வந்து ஒரு அப்படி கூப்பிட்டுருப்பாரா இருக்கும், இல்லை வந்து அந்த வயசு மரியாதை கொடுத்தா அப்படி கூப்பிட்டுருக்காரு, பிரச்சனை இல்லைன்னு வந்து ஒரு தரப்பு சொல்ல தானே செய்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் கூப்பிட்றது வந்து யாரும் சொல்ல போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல. இது பொது மேடையில் கூப்பிட்றதுனால தான் கேட்டிருக்காங்க. அதாவது சொந்த மகனாக இருந்தாலும் இல்லை மச்சானா, அது யாராக இருந்தால், அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட இது போல் பப்ளிக்கில் பொது வெளியில் வந்து இந்த மாதிரி அங்கிள்னு கூப்பிட்றதோ இல்லை அண்ணான்னு கூப்பிட்றதோ அந்த மாதிரி பெரும்பாலும் யாரும் கூட மாட்டாங்க. கட்சி தலைவர்ன்னும் போது தலைவர்னு தான் கூடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், கலைஞர் தலைவராக இருக்க முதலமைச்சராக இருக்க சொல்ல இப்போ இருக்கிற முதலமைச்சரை வந்து தலைவர்னு தான் கூடுவார். ஏன் இப்போ இருக்கிற முதலமைச்சரே வந்து அவருடைய மகன் ஒரு உதயநிதி வந்து தலைவர்னு தான் கூப்பிட்றாரு. அதுக்காக எங்கள் அப்பா தானேன்றதுனால பொது வேலையில் மேடையில் வந்து அப்பா நான் கூப்பிட்றாரு பேசுகிறாரு, இல்லை அது போல தானே இருக்கணும் எல்லாரும். சரி, இப்போ அதை தவிர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா விஜயால் வந்து இப்போ வந்து விஜய் வந்து நம்ம குற்றம் சொல்லலை, அதாவது 1-2 அதை கொஞ்சம் மாற்றிக்கலாமேன்னு சொல்ல வரோம். மாற்றி பேசினா இன்னும் நல்லா இருந்திருக்கும், அவருக்கு இன்னும் வந்து பலமாக இருந்திருக்கும். அதாவது சாதாரண ஒரு மக்கள் கூட வந்து குறை சொல்லாத அளவுக்கு, குற்றம் சொல்லாத அளவுக்கு இருந்திருக்குமே அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ புதிய தமிழகம் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அங்கிள்னு சொன்னதில் என்ன தப்பு, ஏன் அது அவ்வளோ எல்லாரும் போட்டு அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றாரு. ஒரு ஜோவியலாக சொன்னது தானே. போகும் கடந்த ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் அப்போ அமைச்சராக இருந்த ஜெயக்குமாருக்கும் வந்து வார்த்தை முதல் நடந்துக்கிட்டே இருந்தது. சாக்லேட் பாயின்னு சொன்னது, ப்ளே பாயின்னு சொன்னது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போவே வந்து இதை பெருசாக யாரும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டது. இப்போ ஏன் விஜய்க்கு வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு, சட்டமன்ற உறுப்பினர் வந்து கட்சி முதலமைச்சராக தேர்வு செஞ்சு முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை வந்து நேரடி இதுமாரி பப்ளிக்கில் வந்து அதுமாரி பேசுறது அது பெரும்பாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை தான் இப்போ நம்மளும் சொல்ல வரோம். என்னன்னாக்கா அது கொஞ்சம் மாற்றி பேசினா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. இப்போ வந்து எல்லாருமே புகழறாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. இவ்வளோ செல்வாக்கோடு இருக்கார், இவ்வளோ கூட்டம் வந்துடுது, எல்லாமே சரிதான். ஆனால் ஒரு சில அவர் பேசின அந்த வார்த்தைகள்லேருந்து கொஞ்சம் அப்படி மாற்றி பேசினார்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான்.
வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம், கேட்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் கடந்த முறை உங்களை பேட்டி எடுத்தவும் சரி இப்பவும் சரி, விஜய் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அவர் வந்து உங்கள் கூட்டணியினுடைய அடிமடியிலே கை வைக்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அந்த கட்சியே வந்து பாஜக சீரழிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த கட்சியினுடைய உண்மையான தொண்டர்களுக்கு வந்து தெரியும், அப்பழுக்கு இல்லாத அந்த தொண்டர்களுக்கு வந்து யாருக்கு ஓட்டு போடணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிமுகவுக்கான ஆல்டர்னேட்டிவ் அவரை கை காட்டுறாரு. இது உங்கள் கூட்டணிக்கு பிரச்சனையாக வராதா? அதே வந்து அவர் திமுக தொண்டர்கள் கூட எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லலையே, கேட்கலாம். இல்லை, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவர் சொல்லலை, ரைட்டு, சொல்லலாம், கேட்கலாம். இப்போது பிஜேபி கூட கூட்டணி இருக்கிறதுனால அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி வந்து கொள்கை ரீதியாக எதிரி, ஆனால் இவங்க வந்து திமுக வந்து நேரடியாகவே எதிரி அப்படின்றதான் அவர் சொல்கிறாரு. அதனால் கொள்கை ரீதியாக வந்து அவங்க அதிமுக கூட அவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். அதனால் அந்த தொண்டர்களுக்கு வந்து எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதாவது இது வந்து இதுதான் வந்து மக்களை வந்து அவங்களுடைய மனசை மாற்றுறது, கவர்ச்சின்றது. இந்த மாதிரி பேசி அவங்களுடைய ஓட்டு வந்து நம்ம வாங்கிக்கணும் அப்படின்றது இது இயல்பு தான். அது இன்னும் கூட கீழே இறங்கி போகலாம், பேசலாம். இருக்கிறவங்க அத்தனை பேருமே அதிமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்ன தான் ஓட்டு போடுவாங்க, என்ன தான் தேர்ந்தெடுப்படும் கூட பேசலாம். அது அவங்களுடைய திறமை. அது எப்படி சினிமா துறையில் வந்து ஒரு ஹீரோ வந்து எப்படிலாம் மக்களை கவர் பண்ணுற அளவுக்கு அவரெல்லாம் நடிக்கிறாரு, வசனம் பேசுகிறாரா, அது போல தான் இந்த புதுவெளியில் வந்து அதாவது அரசியலில் எல்லாருமே தான் நான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் நான் வந்திருக்கிறேன், நான் வந்து இதை எதிர்க்கிறேன், அதை எதிர்க்கிறேன், அதனால் நீங்கள் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் கூட என்ன தான் ஓட்டு போடுவாங்கன்றது இது பிரச்சாரம் பண்ணுறது வந்து இது இயல்பு. எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் என்ன தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறது இயல்பு தான். அது போல தான் அவர் சொல்லியிருப்பாரு. திமுகவில் உள்ளவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லலை, நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் உள்ளவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அவர் அதிமுக வாக்குக்கு தானே குறி வைக்கிறார். அதுதான் நான் சொல்ல வரேன். அதிமுக மட்டும் கிடையாது, எல்லா கட்சி இருக்கிறமே எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தான் சொல்லுவார். விக்கிரவாண்டி மாநாடும் சரி மதுரை மாநாடும் சரி அவர் வந்து 2 மாநாட்டிலையும் திமுக கடுமையா எதிர்க்கிறார், பாஜகவும் எதிர்க்கிறார். இப்போ திமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிற ஒண்ணை வந்து இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல இப்போ அதிமுகவினரே இல்ல அதிமுக ஆதரவாளர்களே பாஜகவை பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போச்சுன்னா அதிமுகவுக்கு பலவீனம் தான். இருங்க அதனால என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்போது பிஜேபி தலைமை வந்து இது பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அதிமுக வந்து அதை ஏற்றுக்கலை, அதை ரசிக்கலை, அவங்க அதை ஏற்றுக்கலை. அதனால சொல்கிறாங்கன்னா அதிமுக மட்டும்தான் தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி குழப்பத்தில் தொண்டர்கள் குழம்பியிருப்பாங்க, தொண்டர்கள் குழம்பி போவாங்க. பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க, இது அதிமுக மட்டும் ஆட்சி அமைக்காதாப்போ அப்படின்னும் போது அவங்க வந்து கொஞ்சம் அதிருப்தியாக கூட இருக்கலாம். அதனால் இந்த நேரத்தில் நம்ம இதை பேசுகிறோம்னாக்கா அவங்க அத்தனை பேரை நம்ம பக்கம் திரும்புவாங்க, நம்மளுக்கு அந்த ஓட்டை நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். அவங்களுடைய திறமை அது, அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அப்படிதான் நினைக்கிறாரு. இல்லை கண்டிப்பாக அதிமுக பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்தின கட்சி. இப்போ வந்து இவர் வந்து எடப்பாடியார் வந்திருக்காரு. அதனால் இவங்க இப்போ எடப்பாடியாரை பார்க்குறாங்களோ இல்லையோ, எம்ஜிஆரும் அம்மாவும் உருவாக்கின அந்த கட்சி, அவங்களுடைய செம்பிள் ரெட்டையில் அதை பார்த்து தான் தொண்டர்கள் அத்தனை பேருமே இருக்கிறான். ரசிகராக வந்தவன் கட்சியை மாறி இப்போ வரைக்கும் அதிமுக பேரில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து கிராம பகுதியெலாம் பார்த்தோம்னாக்க பைத்தியமாகவே இருக்கிறான். எந்த சூழ்நிலையும் அந்த கொள்கையை ஏற்றுக்குமே இன்னொரு கட்சிக்கு அவன் ஓட்டு போட மாட்டான். சொல்றதுல 2 முரண் இருக்கு. ஒண்ணு, எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் ரசிகராக இருந்து அந்த கட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்றீங்க, கொள்கைக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்க. உண்மையில அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் வந்தாங்களா, கொள்கைக்காக வந்தாங்களா? ரெண்டும் வேற வேற. எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த சினிமா கவர்ச்சிக்காக வந்தது வேற, கொள்கைக்காக வர்றது வேற. அவங்க ரசிகரா மாறினவங்க அது அரசியல் கட்சியா மாறின பிறகு அந்த கட்சி தொண்டர்களா மாறிட்டாங்க. இப்போ வரைக்குமே இருக்கிறாங்க அவங்களுக்காக. இப்போ வந்து எம்ஜிஆரும் இல்லை, அம்மாவும் இல்லை, அந்த கட்சியை வழிநடத்துறது யாருன்னாக்கா அந்த தலைமைக்கு அவங்க விசுவாசமா இருக்கிறாங்க. இல்ல அந்த கட்சி எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. அதிமுகவுக்கு வந்து இங்க ஒரு இது உண்டு, இரட்டை இலைக்கான
கண்மூடித்தனமா இரட்டையிலை ஆதரிக்கிற தொண்டர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதிமுக. ஆனா 2024 மக்களவைத் தேர்தலில் அந்த தொண்டர்கள் மாத்தி ஓட்டு போட்டாங்க. களத்துல அது எதிரொலிச்சது. காலமா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க பல காரணங்களுக்காக மாத்தி ஓட்டு போட்டாங்க. ஏன் வந்து அந்த காரணம் விஜய் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதானே செய்யும். நீங்களே சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாக்காகவும் ஒரு சினிமா ஆளுமைகளுக்காக அந்த பக்கம் போனவங்க அதே மாதிரியான ஒரு ஆளுமை இருக்கிற விஜய் பக்கம் திரும்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதான விஜய் குறியும் வைக்கிறாங்க. இருங்க. அதாவது அன்னைக்கு இருந்த தொண்டர்கள் வேற, இப்போ புதுசா இருக்கிற ரசிகர்கள் வேற. அன்னைக்கு இருந்த ரசிகர்கள் அவங்க கட்சி தொண்டர்களாக மாதிரி அந்த கட்சியில் அப்படியே இருக்கிறாங்க. இப்போ வர புது ஜென்ரேஷன், அதாவது புதுசா இப்போ ஓட்டு போடணும்னு வராங்க. அவங்க அதிமுக வந்து இவங்க வந்து அதாவது சினிமா ரீதியாக வந்து அவர் விஜயை வந்து ரசிக்கலாம் ரசிகருங்க. அந்த ரசிகருங்க வந்து இப்போ அவர் கட்சியாக மாறுறாங்க. அவங்க தானே ஓட்டு போடுவாங்க, அவங்க தானே இருப்பாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்க எப்படி இன்னொரு கட்சி மாறி போவாங்க? இது அதிமுக மட்டும் இல்லை, எந்த கட்சியுமே எந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் மாறி இன்னொரு கட்சி அது கூட்டணி இருந்தால் பரவாயில்ல, கூட்டணி எதிர்பார்க்கிறவங்களுக்கு எப்படி மாறி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அதிமுக தொண்டர்கள் அதுக்கு வாய்ப்பு. அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுகவுக்கு தான் 2024 வாக்களிச்சது எனக்கே தெரியும். அவங்க நான் நேரில் களத்துல வந்து கேட்டிருக்கேன். கையில ரெட்டலையை பச்சை குத்திட்டு போய் மாத்தி ஓட்டு போட்டவங்க எனக்கு தெரியும். எப்படி அவங்க அதே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றது வந்து ஸ்ட்ராங்கா எப்படி சொல்றீங்க? இல்ல நீங்க பாத்துன்றீங்களா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நீங்க பாத்துன்னு சொல்றதுக்கு? அது பொருளே தானே இருக்கலாம். அது எப்படி மாத்தி போடுவாங்க? அப்படி இருந்தா தேர்தல்ல வந்து ஒரு பூத்ல உட்கார்ந்து இருக்கிற ஏஜென்ட்டுக்கு அவங்க யாருக்கு ஓட்டு போறாங்க தெரியுமா தெரியாதா? இல்ல இருங்க அது தெரியாது. அப்போ எல்லாரும் ஓட்டு பாக்குற மாதிரியா ஓட்டு போறதுக்கான அந்த இடத்த வச்சிருக்காங்க. எதுக்கு மரப்பா வச்சிருக்காங்க? ஓட்டு போறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். ஏஜென்ட்டுக்கு எப்படி தெரியும்? அதாவது அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதாவது இந்த எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தனியே நின்னாங்க, அதிமுக தனியே நின்னாங்க. ஆனால் திமுக கூட்டணி மட்டும் பெரிய கட்சி, பெரிய கூட்டணி, பலமான கூட்டணி. இப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு பர்சன்டேஜ் கணக்கு எடுத்து பாருங்களேன், எவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டுன்னு. ஏன் கடந்த தேர்தலில் பாருங்கள், 21 சட்டமன்ற தேர்தலில் பாருங்கள், இப்போ திமுக அவ்வளோ பலம் வாய்ந்த கூட்டணி இருக்குது, அதிமுக வந்து அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி. அதில் வந்து பெரிய கட்சின்னு பார்த்தாக்கா பிஜேபி, பாமக. இவங்க திமுக விட கூட்டணி கம்மி தான். இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள், பர்சன்டேஜ் பாருங்கள், எவ்வளோ ஓட்டு அவங்க இவங்க வாங்கினாங்க அவங்க பாருங்கள். அதனால் எந்த விதத்திலையும் வந்து அதிமுக வந்து சோட போகல. அதிமுக அந்த ஓட்டுன்றது வந்து அந்த பேங்க் அப்படியே தான் இருக்குது, வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது. அது மாற மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, பாஜக வந்து கூட்டணி ஆட்சின்றாங்க, அதிமுக வந்து தனித்து தான் ஆட்சி அமைப்போம்ன்றாங்க. இந்த முரணே வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடாதா கூட்டணிக்கு? அது என்ன அவங்க தான் முடிவு பண்ணாது. யார் இப்போ தமிழ்நாட்டுக்கு கூட்டணி தலைவர் யாருன்னாக்கா அதிமுக தான், எடப்பாடியார் தான். அது அவர் தான் முடிவு பண்ணணும். இல்லை இப்போ வரைக்கும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா வந்து திருநெல்வேலிக்கு வந்து போனாரு. எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லவே இல்லையே. அது அவங்க கட்சி கூட்டம், இது வந்து அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது. இது என்ன சொல்லுவாங்க, என்டிஏ கூட்டமும் கிடையாது. அது முழுக்க அவங்க கட்சி கூட்டம். அவங்க கட்சிக்கு யார் வந்துக்கிறாங்களோ அவங்க தானே பேசுவாங்க. அவங்க போட்டது வந்து பூத் முகவர்கள் மாநாடு. ஆமா, அவங்க கட்சியினுடைய முகவர்கள் மாநாடு. அதுக்கு வந்து அடுத்து வர்ற தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல், அதுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? அதாவது நீங்க கேக்குற கேள்வியே சரியில்லை. இல்லையே, நான் தெளிவா கேட்கிறேன். இருங்க இது வந்து நீங்களே சொல்றீங்க, பிஜேபியினுடைய முகவருடைய மாநாடு, அவங்க தேர்தல் முகவருடைய மாநாடு, அது அவங்க கட்சி பற்றி தான் பேசுவாங்க, அவங்க கட்சியை பற்றி தான் பேசுவாங்க. இது இன்னொரு கட்சி பற்றி எப்படி பேசுவாங்க? அப்படி இருந்தும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைவர், மாநில தலைவர் எடப்பாடியார் தான், அதாவது என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றா எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்ன வரைக்கும் அமைச்சர் இருங்க, அவர் சொல்றாரு. அமித்ஷா என்ன சொல்றாருன்னா கூட்டணி ஆட்சி அண்ணாமலை இன்னொன்னு இங்க இந்தியா பொறுத்த வரைக்கும், தேசிய அளவில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி தலைமை. ஆனால் இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தலைமை வந்து கூட்டணி தலைமை வந்து அதிமுக தான். அப்போ யார் தலைமையும் அவங்க தானே ஆட்சி அமைப்பாங்க, அவங்க தானே முதலமைச்சராக வேட்பாளராக இருப்பாங்க. இதுல என்ன மாற்று கருத்து இருக்குது? அமித்ஷா சொல்லலை இப்போ வரைக்கும். ஏன்னா இந்த கூட்டணி எடப்பாடி இல்ல, ஏன் அமித்ஷா சொல்லணும் நான் சொல்றேன்னா, இந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கல, அமித்ஷா அறிவிச்சார். இருங்க அதாவது அவர் வந்து முதலமைச்சர் இவர் தான் சொல்லலைனாலும் முதலமைச்சர் இவர் தான். அதாவது 2 கட்சியும் சேர்ந்து நம்ம ஆட்சி ஆளணும்னு தான் சொல்லியிருக்காரு தவிர, ஆனா முதலமைச்சர் பிஜேபின்னு அவர் சொல்ல முடியுமா? இல்ல, முதலமைச்சர் வந்து அவர் அப்படி சொன்னார்னாக்கா
இவங்க அதிமுக வந்து கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருவாங்க. இல்ல சார், இப்போ முதலமைச்சர் பிஜேபின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுகல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் வருவாருன்னு சொல்றாரு. அதிமுகல இருந்து ஒருத்தர்னு சொல்றதுக்கு பதிலா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றதுக்கு வந்து ரொம்ப தூரம் கிடையாதுல. அதை அவர் சொல்லியிருந்தாருன்னா நாங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டே இருக்க போறோம். சரி, அப்ப நீங்க வந்து அவர் அமித்ஷா தானே போய் கேட்டிருக்கணும் அந்த கேள்வி. என்ன கேட்டா எனக்கு என்ன இல்ல, தெரியும்? நான் உங்கள்ட்ட இந்த கேள்வி அவர் மனசுல என்ன தோணுச்சு உங்ககிட்ட அதை இந்த கேள்வி பேசியிருக்காரு. இல்ல உங்ககிட்ட இந்த கேள்வி நான் எதுக்கு கேட்டேன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா அதிமுக பாஜகவுடைய வாக்குகளை வந்து 2024 எடுத்து கணக்கு பண்ணி பாருங்க, திமுகவோட அதிகமா இருக்கும், திமுக கூட்டணி சவால் அளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனைகள் கூட்டணிக்குள்ள அந்த கூட்டணிக்கு வர்ற வாக்குகளுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடாதான்றதுக்காக உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். இல்ல, அதாவது ஒண்ணு எடப்பாடியாரை கேட்கணும், இல்ல நீங்க அவர் அமித்ஷாவே கேட்கணும். இல்ல, நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க, உங்களையும் அது பாதிக்கும் இல்லையா? இல்ல, நம்ம ஒரு அதாவது 4 கட்சியில நம்ம ஒரு கட்சி, அவ்வளவுதான். இந்த கேள்வியெல்லாம் அவங்களுக்கு கேட்டால் தான் அது சரியா பொருத்தமா இருக்கும். அதனால நீங்க அவங்களுக்கு கேளுங்க. இப்போ அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்குமான வித்தியாசமா நான் பாக்குறது, திமுக கூட்டணியில யாரு ஒருத்தரை கேள்வி கேட்டாலும் அவங்க அந்த கூட்டணியை ஓன் பண்றாங்க. இருங்க, இந்த கூட்டணி எங்க கூட்டணி ஓன் பண்றாங்க, நீங்க அந்த கூட்டணியை ஓன் பண்ணவே மாட்டீங்களா யாருமே? இருங்க, தனித்து திமுக மட்டும் தனியா நிக்கட்டும், அண்ணா திமுக மட்டும் தனியா நிக்கட்டும், கூட்டணி இராம அவங்களோட பர்சன்டேஜ் யாருக்கு அதிகமா இருக்கும், இல்ல யாரு ஜெயிப்பாங்க? நான் கேட்ட கேள்வி நீங்க சொன்ன பதிலும் வேற வேற. நான் கேட்ட கேள்வி நீங்க சொன்ன பதிலும் வேற வேற. இப்போ ஒரு கூட்டணியா நிக்கும் போது திமுக கூட்டணியில யார் ஒருத்தர்கிட்ட கேட்டாலும் அவங்க இது எங்க கூட்டணி தான் சொல்லி யாரு அது போல கூட்டணி சொன்னாங்க? தொடர்பான விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்குறாங்க. இல்ல யாரு அது போல சொன்னாங்க, யாரு அது போல பதில் கொடுக்குறாங்க? சரி, நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்படி பார்க்க போனாக்கா காங்கிரஸ் வந்து நேரடியாக பகிரங்கமாகவே கேட்குறாங்க, எங்களுக்கு 50 சீட்டு வேணுன்றாங்க, துணை முதலமைச்சர் தரணுன்றாங்க. அப்படி எங்களுக்கு திமுக தரனாக்கா நாங்கள் கூட்டணி வெளியே போன்றாங்க. எப்போ சொன்னாங்க ஒன்னா சேர்ந்து இருப்பேன்னு? செல்வபிரந்தை சொன்னாங்க. யார் சொன்னாங்க தெரியாது. காங்கிரஸ் சொல்றாங்க, கார்கே சொன்னாரா? காங்கிரஸ் சொல்றாங்க, கார்கே சொன்னாரா? காங்கிரஸ் சொல்றாங்க. புதிய பாரதத்துல நீங்க சொல்றது கணக்கா இல்ல பூந்தமல்லி நகர செயலாளர் சொல்றது கணக்கா? இருங்க காங்கிரஸ்ல சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றதுக்கு வந்து அந்த கட்சி தலைமை ஏன் கண்டிக்கல, ஏன் மறுப்பு தெரிவிக்கல? இல்லைங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, இதை கட்சி தலைமுடைய கருத்து இல்லைன்னு ஏன் சொல்லலை? அப்படின்னாக்கா அவங்க வந்து நேரடி அவங்க பேசாம யாரோ ஒருத்தர் பேச வைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அது சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வியும் இல்லங்க வேற வேற இல்ல வேற கிடையாதுங்க. வேற இல்ல வேற இல்ல வேற இருங்க. இல்ல உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் இல்ல, கூட்டணியில இருக்கிறவங்க இந்த கேள்விக்கு பதில் இல்லன்னு சொல்லிருங்க, நான் கேள்வியை கேக்குறேன். கிடையாது, பதில் இல்லன்னு சொல்லிருங்க, நான் கேள்வியை கேக்குறேன். இல்ல நான் பதில் தான் சொல்றேன். பதில் இல்ல. இருங்க, இந்த கூட்டணியில யாரு கிட்ட பதில் இல்லன்னா அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். இந்த மாதிரி நீங்க ஒதுங்கி பதில் சொல்றீங்க. ஆமா, திமுக கூட்டணியில இருக்கிறவங்க வந்து அவங்க கூட்டணி ஓன் பண்றாங்க சொல்றாங்க இல்லையா, எப்போ ஓன் பண்றாங்க, ஏன் அப்ப இந்த பதில் சொல்றாங்க? இந்த கேள்வியை கேக்குறாங்க. சரி, விசிகா கூட 30 சீட்டு நாங்க எதிர்பார்க்கறோம்னு சொல்றாங்க. ஆமா, 30 சீட்டு எதிர்பார்க்கறோம்னு சொல்றாங்க. அப்போ 30 சீட்டு வந்து திமுக கொடுக்கலனா 30 சீட்டு எதிர்பார்க்கறோம். 30 சீட்டு திமுக கொடுக்கலனா 30 சீட்டு யார் எதிர்பார்க்கறாங்க? இருங்க, விசிகா எதிர்பார்க்கறாங்க. யாரு? அவங்க விசிகால யாரு? விசிகாக்கு எதிர்பார்க்கறாங்க. எந்த தலைவருமே நேரடியா பேச மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் பேச விடுவாங்க. திருமாவளவன் கிட்ட நேரடியா கேட்டேன். நீங்க கேளுங்க. நான் நேரடியா கேட்டேன். அவர் சொன்ன பதில சொல்லுங்க. இவங்களும் பேசுறாங்க. அவர் சொன்ன பதில நான் சொல்றேன். திருமாவளவன் என்ன பதில் என்று சொன்னார்ன்றதை நான் சொல்றேன். சீட் ஒதுக்கீடுன்றது வந்து ரூம்குள்ள நடக்கிறது, நாங்க அதை பேசி தீர்த்துக்குவோம், அப்போ வரும்போது நாங்க பேசிக்கிறோம், அது எங்க கூட்டணின்றாரு. நீங்க அந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்களா எங்க கூட்டணின்னு? அவர் சொல்றாரு எங்க கூட்டணி. இருங்க இன்னொன்னு நீங்க சொல்றீங்களா, அந்த கட்சியில யாரு இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க கூட்டணி பத்தின்னு. மதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ துரை வைகோ வந்து மத்திய அமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்றாருன்னு இது பரவலா பேசுறாங்க. நீங்க சொல்றீங்க இல்ல, பரவலா பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க, நிறைய ஊடகத்திலையும் வந்துருது, செய்தி வந்துருது. அப்போ அவர் மத்திய அமைச்சர் ஆகணும்னாக்கா பிஜேபியில் அவங்க கூட்டணிக்கு போகணும், அவங்க இணக்கமாகணும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்கா, இப்போ வந்து அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்கல, அந்த கட்சியினுடைய தலைவருக்கு வந்து அவர் வைகோவுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்கலன்னா அவங்க மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. அதனால கூட்டணி மாறலாமான்னு இருக்கிறாங்க. அதனால பிரதமரை பார்க்கறது அவங்க டேட் கூட கேட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் எல்லா பத்திரிகையிலும் வந்தது. பிரதமரை பார்த்தாரு துரை வைகோ, பார்த்துருக்காங்க இல்லையா? அப்போ இது எப்படி? அப்போ சொல்லுங்க, அந்த கூட்டணி யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நாங்கெல்லாம் கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா? இது எல்லாம் வந்து அந்த கூட்டணி எதிர்ப்பா தானே இருக்குது. இந்த பேச்செல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் வைகோ வந்து எங்க கூட்டணின்னு பேசுறாரு. இந்த பேச்செல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கு. துரை வைகோ மத்திய அமைச்சர் ஆக போறாருன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏர்போர்ட்ல நின்று வைகோ வந்து எங்க கூட்டணி தான், இந்த கூட்டணி யாரும் அசைக்க முடியாதுன்னு பேசுறாரு. ஏன் அந்த வார்த்தையை ஜெகன்மூர்த்தி சொல்ல மாட்டேன்? இல்லைங்க, அதாவது பிரதமரை பார்த்து முடிவு வர வரைக்கும் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் அதுலேருந்து நாங்கள் விலக மாட்டோம்னு தான் சொல்லுவாங்க.
அங்கே பேசி முடிஞ்சு இத்தனை சீட்டு இந்த இதை தான்றத முடிவு ஆன பிறகு வெளியே வந்த பிறகு தான் நாங்கள் கூட்டணி மாறணும்னு சொல்லுவாங்க. அதான் சார், அங்கே முடிவு வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இயல்புங்க. போற ஐடியால இருக்கிறதா நீங்க சொல்ற வைகோ கூட அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. நீங்க இங்க இல்லங்க, ஸ்ட்ராங்கா இல்ல. சரி, ஸ்ட்ராங்கா பேசுறாரு. ஆனா இங்க இருக்கிற ஐடியால இருக்கிற ஜெகன்மூர்த்தி அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேச மாட்டாரு. நான் கேக்குறேன், என்னங்க ஸ்ட்ராங்கா பேசலன்னு சொல்றீங்க நீங்க? இந்த கூட்டணியே ஓன் பண்ண மாட்டீங்களே நீங்க? என்ன பண்றோமா? என்னங்க எங்க பண்ணீங்க? ஏன் பண்ணிருக்கிறோமா? இது என்ன சொல்றாங்க? இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், என்ன அர்த்தம்? இருங்க, அது என்ன சொல்றாங்க? என்டிஏ அப்படின்றீங்க. அங்க யாராவது வந்து அவங்க கூட்டணி பேர் அப்படி யோசிச்சு சொல்லுவாங்களா? திமுக கூட்டணி இருக்கு, யாராவது ஒருத்தர் அவங்க கூட்டணி பேரை யோசிச்சு சொல்லுவாங்களா? கேட்டா இந்தியா கூட்டணின்னு வாங்க, தமிழ்நாட்டுல கேட்டா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியா நாங்க இருந்தோம்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அது என்ன சொல்றாங்க? அது என்டிஏ அப்படின்றீங்க. ஏங்க அது கூட்டணி என்டிஏ தானங்க. அது சார் பட்டுன்னு வரல இல்ல சார், யோசிக்கிறீங்களே சார். நம்ம வீட்டு அட்ரஸ் யோசிப்போமா நம்ம? வாசம் தான். அதனால இந்த கேள்வி வருது. கூட்டணியில் நாங்கள் இப்போ வரைக்கும் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதிமுக தலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம், இப்போ வரைக்குமே இருக்கிறோம். என்ன சொல்கிறது? அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன? அடுத்தது வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க. சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் போகிற இடத்துல வந்து கூட்டம் வந்து மக்கள் வந்து அலமோதுறாங்க. அதாவது பழையபடி அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் அவர் போகிற இடத்தெல்லாம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம். நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா நியூஸில் பார்த்துருப்பீங்க, காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் வருது. அதுவும் ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் போகிறாரு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இவ்வளோ கூட்டம் வருது. குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட 10,000க்கு மேலே தான் கூட்டமே வருது. அது கம்மியாக வரல. அந்த அளவுக்கு கூட்டம் வருது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வராதான்னு தானே ஏங்குறாங்க மக்கள். அது தொண்டர்களாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அதனால் வந்து அவருடைய அந்த பயணம் வந்து உண்மையாகவே வெற்றிகரமாக தான் இருக்குது. இல்லை, இவ்வளவு பெரிய மொமெண்டம் கிரியேட் ஆகும்போது ஆம்புலன்ஸ் டிரைவர்களை போய் கட்சிக்காரங்க அடிக்கிற விஷயங்கள்லாம் வந்து நெகட்டிவாக இம்பாக்ட் ஆகும் தோணும். அதாவது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது, வேறு வழி இருக்குது. இது வழியே இராமல் ஏகப்பட்ட கூட்டம், 10,000க்கு மேற்பட்ட கூட்டம் இருக்குது. வழி அவ்வளோ மக்கள் அவ்வளோ நெரிசலாக இருக்கிறாங்க. இதில் வேணுன்ட்டே வந்து பேஷண்ட்டே இல்லாமல் வேணுன்ட்டே நேராக ஆம்புலன்ஸ் அது உள்ள வேணும் வராங்கனாக்கா இந்த கூட்டத்தை வந்து சிதைக்கிறதுக்கு பல வழி இருக்குதுங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்லைங்க, நீ பேஷண்ட் கூட்டம் பார்த்தா கூட உனக்கு 1000 வழி இருக்குதுங்க, 4 பக்கம் வழி இருக்குது. நீ இங்கே தான் வரணுன்றது கிடையாது. அதாவது காவல்துறை வந்து அந்த கட்சியினுடைய வண்டி அந்த கட்சிக்கு வர தொண்டர்களையே வந்து மடக்கி நீ அப்படி போய் இப்படி பண்ணா மடக்கி விடுறாங்க. வண்டி வரக்கூடாதுன்னு நிறுத்துறாங்க. ஆம்புலன்ஸை மட்டும் எப்படி அவங்க அனுப்புறாங்கன்னா இது திட்டமிட்டு பண்ணது தாங்க. இது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போது பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் வந்து கவர்னர் வந்து பட்டமளிப்பு விழாவில் எல்லா மாணவர்களுக்கும் வந்து பட்டம் கொடுக்குறாரு. என்ன, ஒரே ஒரு மாணவி மட்டும் நான் கவர்னர்கிட்ட இவர்கிட்ட நான் பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு நான் வேற ஒருத்தர்கிட்ட ஒன்றா வாங்குறேன், இவர்கிட்ட வாங்க மாட்டேன்னு அன்றைக்கி ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. துணைவேந்தர்கிட்ட வாங்குறேன்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம்? யார் அவங்க? திமுக கட்சியை சேர்ந்தவங்க. சம்பந்தம் இல்லைங்க. உதாரணம் சொல்கிறேன் நான். சரி, இப்போ நல்லா கேட்டுங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதில் அதாவதுங்க அங்கே எப்படி பண்ணாங்களோ இருங்க அங்கே எப்படி அங்கே ஒரு கவர்னரே வந்து அசிங்கப்படுத்த நினச்சி அங்கே பண்ணாங்களோ அது போல் இங்கே எதிர்கட்சி தலைவர் இந்த கூட்டை சிதைக்கிறதுக்கும் அவர் பேசுகிறத வந்து அந்த அந்த கவனத்தை சிதைக்கிறதுக்கும் மக்கள் தெரிச்சு ஓடுறதுக்கும் வேணுன்ட்டு உருவாக்கப்பட்டது தான் அந்த ஆம்புலன்ஸ். அது உண்மையாகவே வந்து யாரோ ஒரு பேஷண்ட்டு யாரோ பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, அவங்கள கூட்டு வரதுக்காக போகிறாங்க, இல்லை அவங்கள கூப்பிட்டு போகிறாங்கன்றதுலாம் கிடையாதுங்க. அது உருவாக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சி. அது ஏன் கேட்க மாட்டாங்க? இப்போது இல்லை, அந்த 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 கூட்டத்துக்கு வந்த மக்கள் வெளியூர்லேருந்து வரல, அந்த உள்ளூர்லேருந்து தானே மக்கள் வந்துக்கிறாங்க. எந்த ஊரில் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இது வந்து வேணுன்ட்டு வந்து அது சிதைக்கணும் தானே பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சார கூட்டத்துக்குள்ளே மட்டும்தான் ஆம்புலன்ஸ் போயிருக்கா? வேறு எந்த கூட்டத்துக்கும் போனதா தெரியல. நான் காட்டட்டுமா வீடியோ? உதயநிதி ஸ்டாலினோட கூட்டத்துக்குள்ளே போனது, அவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பேசின கூட்டத்துக்குள்ளேயே ஆம்புலன்ஸ் போனதை காட்டுட்டுமா? ஸ்டாலினுடைய கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் போனது நான் எத்தனையோ அரசியல் நிகழ்ச்சியில கவர் பண்ணியிருக்கேன். தலைவர்கள் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க பேச்சு நிப்பாட்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுவாங்க. இது நீங்கள் பார்த்ததே இல்லையா? நான் பார்த்துருக்கேன். தலைவர்கள் சொல்லுவாங்க ஆம்புலன்ஸ் போகுதுப்பா வழிவிடுங்க அப்படின்வாங்க, வழி விட்டுருவாங்க தொண்டர்கள். ஆம்புலன்ஸ் நம்ம ஊரில் நல்லா வழிவிடுவாங்க, அப்படியே பிரிஞ்சு வழிவிடுவாங்க. நீங்கள் இந்த வேலூர் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், தொண்டர்கள் வழிவிட போவாங்க. இவர் குறுக்க போய் நான் பேசுகிற எல்லா கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் வருது, அங்கே ஆள் இருக்கான்னு பாருனதுக்கு அப்புறம் தான் தொண்டர்கள் அஜிடேட் ஆகி அந்த டிரைவரை அடிக்க போகிறாங்க. தெரியல, அந்த நிகழ்ச்சி நான் பார்க்கல. ஸோ இப்போ நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புறீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டத்தை கெடுக்கிறதுக்காக திமுக ஆம்புலன்ஸ் விடுது.
இதான உங்க குற்றச்சாட்டு? இருக்கலாம். 2021 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இதே வார்த்தைகளை கமல் சொன்னார். என் கூட்டத்தை கெடுக்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் சொல்றாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முன் அனுபவத்துல இருந்து பேசுறாரோ, அவங்க ஆட்சியில வந்து எதிர்கட்சியுடைய கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் விட்ட அனுபவத்துல இருந்து இப்ப பேசுறாரோ? இருக்கலாம். அவங்க அது கூட பண்ணிருக்கலாம் இல்லையா? அதிமுக பண்ணிருக்கலாம். இல்லங்க, அதிமுக பண்ணிருக்கலாம். சொல்றது கேளுங்க. இவங்க நம்பருக்கு சொல்ல அவங்க, அதாவது நீங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன். கமலஹாசன் பொதுக்கூட்டத்தில் வந்து ஆம்புலன்ஸ் வந்து இவர் எடப்பாடியார் தான் விட்டாரு அப்படின்னு கமலஹாசன் சொல்றாருன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ அதுக்காக தான் இவங்க திருப்பி விட்டுருக்காங்களா? இல்ல, எடப்பாடி அவர் விட்டனால அந்த டவுட்ல அவர் கேட்கிறாரான்னு கேட்கிறேன். இருங்க, அதாவது லோக்கல்ல யாராவது இதை செய்யலாம், அவங்க மொத்தம் எதிர்கட்சி தான் செய்வான், லோக்கல்ல யாராவது செய்யலாம். இதுக்காக வந்து அந்த தலைவர் விட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர் அதானே சொல்றாரு, இந்த அரசு தான் விடுதுன்றாரு. கமல் அந்த வார்த்தையை சொல்லல, ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இந்த அரசு என் கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விடுதுன்றாரு. அதாவது அந்த அனுபவத்துல இருந்து சொல்றாரான்னு கேட்கிறேன். தெரியலங்க. முதல்வன் பட இன்டர்வியூ சீன் தான் சார். எதிர்கட்சி எவ்வளவு வாங்கினீங்க, இப்ப நீங்க எதிர்கட்சியா இருந்தப்ப எவ்வளவு கொடுத்தீங்க, அதே கேள்விதான். இப்ப நீங்க ஆளுங்கட்சியா இருந்தப்ப ஆம்புலன்ஸ் விட்டுருக்கீங்க எதிர்கட்சி கூட்டத்துக்குள்ள, அவ்வளவுதானே. அது மாதிரி எங்க விட்டாங்கன்றது தெரியல. கமல் தான் சொன்னாரு இதே மாதிரிதான். கமல் வந்து பேசும்போது ஆம்புலன்ஸ் போச்சு, நான் பேசுற எல்லா இடத்துலயும் ஆம்புலன்ஸ் விடுறாங்க, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னாரு. இவர் மறைக்க சொல்லல, அடிக்க சொல்லல, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழியை விட்டுருங்க அப்படின்னாரு. அப்படி கூட ஒரு சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு இங்க என்ன பிரச்சனைனா, திருச்சியில ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை அதிமுக தாக்கியிருக்காங்க. நாளைக்கு ஊருக்கு இது நடந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது. இது கூட கூட்டணி பிரச்சனையா தானே வரும். இல்ல, இது ஒரு பிரச்சனை உருவாக்குறதுன்னு ஊருக்கு அவங்களும் விட்டுருந்தா இருக்கிறாங்க போல. அப்போ ஆம்புலன்ஸ் சார், இப்போ ஆம்புலன்ஸ் போறதே இல்லையா சார்? நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் நிறைய தலைவருடைய கூட்டத்தை கவர் பண்ணியிருக்கேன். பேச்சை நிப்பாட்டிட்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கப்பான்னு சொன்ன தலைவர்கள் இருந்த தமிழ்நாட்டில் முறையா என் கூட்டத்தை கெடுக்கிறதுக்குலாம் ஆம்புலன்ஸ் வருதுல, ஆள் இருக்கான்னு செக் பண்ணு, ஆம்புலன்ஸ் செக் பண்ண சொன்ன முதல் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். இன்னும் வந்து உங்க கூட்டணிக்கு நிறைய புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியான கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது கூட்டணி கட்சி தலைவரை கிட்ட தான் எனக்கு தெரியும். இல்லை, உங்களுக்கு எங்களுக்கு 1000 வேலை இருக்குது, எங்கள் வேலைகளை நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி கூட்டணியை உருவாக்குறதுலாம் வந்து இந்த கூட்டணி தலைமை தான். அதனால் அவங்களுக்கு கிட்ட தான் அதை பற்றி தெரியும். நிறைய விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்லிங்க. உங்களோட இணைவும் கருத்து மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD, 8 years of legacy in consumer goods.